சில நேரங்கள்ல நான் ராசியே இல்லாதவன், எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னும், சில நேரங்கள்ல என்னால முடியாத எதுவுமே கிடையாது, நான் தான் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? சொந்த கருத்து எதுவுமே இல்லாம மத்தவங்க சொல்லும்போது ஆமா நீ சொல்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க செய்யற விஷயம் கரெக்டாவே இருந்தாலும் அதை மத்தவங்கள்ட்ட இருந்தாலும் ஒரு டைம் கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு செஞ்சது உண்டா? இந்த மாதிரி விஷயங்கள் எதனால உருவாகுது தெரியுமா? செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதனால தான். வெற்றிமாறன் சாரோட அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, பணங்காட்டு நரி மாதிரி இருக்கணும், எந்த சலசலப்புக்கும் அஞ்சக்கூடாது அப்படின்னு. இந்த வீடியோல செல்ஃப் கான்பிடன்ஸை வானளவு உயர்த்தக்கூடிய 5 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும் கான்பிடன்ட்னு கமெண்ட்ல டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. அதுக்காக நிறைய டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், கூட்டத்தில் ஒருவன் படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் இருக்கு, நான் மாறாம இங்க எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லி அந்த டயலாக். அதாவது செல்ஃப் டவுட் இருக்கவங்க சுயமா முடிவு எடுக்கிறதுல தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்ஃப் டவுட் இருந்தாலும் அதை சுக்குநூறா உடைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பேரிசன். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர்த்தோட வீடியோ அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அதுல அவங்க 10 வீடியோ 20 வீடியோ அதுக்குள்ளாவே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருப்பாங்க, மாசம் சில லட்சங்கள்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க யூடியூப்ல. நான் அதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி என்னாலும் ஏன் ஆக முடியல, நானும் 2 வீடியோல பெரிய ஆளாவேன், 5 வீடியோல பெரிய ஆளாகுவேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சு என்னோட நிம்மதியும் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டேன். அதனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவன் டாப் மார்க் வாங்கிட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம மனசுல ஒரு லிமிட்டை செட் பண்ணி விட்டுருது. அந்த லிமிட்டுக்கு நம்ம எப்போதுமே குறைவா தான் தெரியும். அதனால நமக்கு ஒரு பயம் வந்துருது. இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்க்கறது எல்லாமே அவங்களோட ஹைலைட்டான ரீல், வாழ்க்கையோட ரொம்பவும் ஒளிமயமான 5% மட்டும் தான் காட்டுறாங்க. யாருமே தங்களோட ஃபெயிலியர்ஸ், சோர்வான இரவுகள் இது எல்லாத்தையுமே அவங்க போட்டு வைக்கிறது இல்ல. நாம அந்த 5% ஒளிமயமான வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளோட 100% வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு துவண்டு போயிடுறோம். உன்னோட போட்டி யார் கூட இருக்கணும் தெரியுமா? நேத்து நீ எப்படி இருந்தியோ அது கூட தான். மனசுல சந்தேகம் இருந்தா செயல்லையும் பலன் இருக்காது. செகண்ட் ஒன், ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். ஒரு முறை தீயில வச்சோம்னா வலிக்கும், மறுமுறை தீய பார்க்கும்போது மூளை சொல்லும் வேண்டாம் இது நல்லது இல்ல அப்படின்னு. ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு அதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா மறுமுறை உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு பயம் வந்துடும். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது 100 முறை கீழே விழுது, ஆனா நான் நடக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு நினைச்சு அதை விட்டுட்டு போறதில்ல. அந்த குழந்தை மனம்தான் நமக்கு வேணும். கீழே விழுவது அப்படிங்கிறது இயல்பு. அதனால ஒரு முறை தோத்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஒன், விமர்சனங்கள். சின்ன வயசுல நம்ம மனங்கிறது ஒரு களிமண் மாதிரி இருக்கும். அப்போ யாரோ சொன்ன வார்த்தைகள் நம்மளோட மனசுல ஆழமா பதிஞ்சிரும். நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிற, நீ இவ்வளவு மார்க் தான் வாங்குவ அப்படின்னு நம்ம டீச்சர் சொன்னது, நீ ஜெயிக்கவே மாட்ட அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்க சொன்னது, காலப்போக்குல நாம அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிடறோம். யாரோ சொன்னது வெளி சத்தம், நாமே நம்மளை பத்தி நினைக்கிறது உள் சத்தம். ஆனா இந்த வெளி சத்தம் படிப்படியா உள் சத்தமா மாறிடும். இதுதான் ஆபத்து. இன்னைக்கு உங்க மனசுல நான் போதுமானவன் இல்ல, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு குரல் ஓடுது அப்படின்னா அதை கேளுங்க. அது உங்க குரலா இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னது உங்க குரலா மாறிடுச்சா? ஃபோர்த் ஒன், பர்ஃபெக்ஷன். செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்த பிறகுதான் செயல்படுவேன் அப்படின்னு நினைச்சா நீங்க காலம் முழுக்க காத்திருக்க வேண்டியதுதான். தியானம் செய்யறதாலேயோ இல்லனா சிந்திக்கிறதுனாலயோ மட்டுமே தன்னம்பிக்கை வந்துடாது. அது முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து தான் வருது. சில நேரங்கள்ல நீங்க பயப்படுற ஒரு காரியத்தை செஞ்சு அதுல தோல்வியே அடைஞ்சாலும் ஏன் பயத்தை மீறி நான் செயல்பட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். உங்களுடைய செய்யற விகிதத்தை ரெட்டிப்பாக்கணும். 100% எப்பவுமே நீங்க எதிர்பார்க்கும் போது எப்போதுமே அது ஏமாற்றத்தை தரும். அந்த ஏமாற்றம் நான் சரியானவன் இல்ல, நான் போதுமான ஆள் இல்ல அப்படிங்கிற சந்தேகமா மாறும். சரியாக செய்யறதை விட செய்யறதே சிறந்தது. அதனால பர்ஃபெக்ஷன்ங்கிறது ஒரு மாயை. ஃபிஃப்த் ஒன், நியூ என்வரான்மெண்ட்ஸ். புதிய வேலை, புதிய நகரம், புதிய உறவு இது எல்லாத்தையுமே நுழையும் போது மனம் இயல்பாகவே இதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும். இது பலவீனம் கிடையாது. தெரியாத சூழல்ல எச்சரிக்கையா இருக்க சொல்லுது உங்களோட மூளை. கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கிறதா வளர்ச்சி. ஆனா அந்த வெளியில் நுழையும் போது சந்தேகம் இயல்பானதுதான், அது தவறு இல்ல. நியூ என்வரான்மெண்ட்ஸ்ல நமக்கு வரக்கூடிய சந்தேகம் பொதுவா டெம்பரவரியா தான் இருக்கும். கொஞ்ச நாள் கடந்துச்சுன்னா புதுசு பழகிடும், சந்தேகம் குறையும். இன்னைக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது என்னைக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. புதுசு எல்லாமே முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். அது பழகாம இருக்கிறதுக்கான அறிகுறி, திறமையின்மையோட அறிகுறி இல்ல. சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க குடும்பத்தோட ஒரு பஸ் டிராவல் பண்ண போறீங்க. பேகை வச்சுக்கிட்டு நீங்க ஏறுறீங்க. பஸ்ல இருக்க கண்டக்டர் நைட்டு 10 மணிக்கு எடுப்போம், காலையில 5 மணிக்கு சேஃபா கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லும் பொழுது உங்களுக்கும் எந்த பயம் இல்லாம நீங்களும் கான்பிடென்ட்டா டிராவல் பண்ணுவீங்க. அதுவே அந்த கண்டக்டர் பயப்பட்டு தடுமாற்றத்தோட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேணா நம்ம அடுத்த பஸ்ல ஏறிக்குவோம் அப்படின்னு தான் உங்க உள் மனசு சொல்லும். இந்த கதையில பயந்த கண்டக்டருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற கண்டக்டருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நினைச்சு பாருங்க. உங்க கூட இருக்கவங்க
பாதுகாப்பா உணரணும் அப்படின்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற கண்டக்டரா நீங்க மாறணும். இங்க பெரும்பாலான ஆட்கள் என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல அக்கறை காட்டுறது இல்ல. என்டர்டைன்மெண்ட்காக ரியாலிட்டி ஷோவா பாக்குறோம். ஒரு புக்கு கூட படிக்கிறது இல்ல. புதுசா ஒரு திறமைய வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்ல. அசௌகரியத்தை தர எந்த விஷயத்தை நீங்க செய்யறது இல்ல. இது எதையுமே செய்யாம எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு எப்படி குறை சொல்ல முடியும்? உங்களுக்கு உங்களையே தெரியாத போது உங்களால் எப்படி தன்னம்பிக்கையோட இருக்க முடியும்? சோ இந்த 5 விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய செல்ஃப் டவுட்டை சுக்குநூறா உடைங்க. செகண்ட் ஒன், கூச்சம் இல்லனா அவமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கையின்மை தான். நான் சரியா செய்யல அப்படின்னா இந்த உலகம் என கேலி கிண்டல் பண்ணும் அப்படின்னு நீங்களே கற்பனை செஞ்சுக்கிறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகங்கிறது யார்? உங்க பக்கத்து வீட்டுக்காரரா, உங்க ரிலேஷனா, இல்ல சோசியல் மீடியால முகம் தெரியாத ஒரு நபரா? இவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய போகுதா? உங்க பசியை தீர்க்க போகுதா? இல்ல உங்க கடனை அடைக்க போகுதா? நிச்சயமா இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை ஏன் அவங்க கிட்ட கொடுத்தீங்க? குரோத்தை நோக்கி போற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவமானப்படத்தான் செய்வான். அந்த அவமானத்தை தாங்க தயாராக இருக்கும் போதுதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. பணக்காரங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்துருமா, என் தொழில் என்னவாகும் அப்படிங்கிற பயத்துல தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்றது அப்படிங்கறத தினசரி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லைஃப்ங்கிறது சிலபஸ் இல்லாத ஒரு எக்ஸாம் மாதிரி. இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் வாழ்றோம். நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், உங்களை விமர்சிக்கிறவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயப்படுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த உலகமே நம்மளதான் கவனிக்கிற மாதிரி ஒரு மாயை தோன்றும். இதுக்கு பேரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நீங்க ஒரு மேடையில தடுமாறுனா ஊரே உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. அவனுக்கு தன்னோட தலைவலி, தன் கடன், தன்னோட குடும்ப சண்டை தான் முக்கியமே தவிர நீங்க மேடையில, நீங்க ஸ்டேஜ்ல தடுமாறி பேசுனதோ இல்ல உங்க தொழில தோல்வி அடைஞ்சதை பத்தி பேசுறதோ அவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அவன் உங்களை பார்த்து 5 to 10 நிமிஷம் சிரிப்பான். அதுக்கப்புறம் அவன் அவனோட மொபைலை திறந்து அவனுக்கு வந்த மெசேஜை பார்க்க போயிடுவான். அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க யார் அப்படிங்கிறது அவனுக்கு மறந்தே போயிடும். நீங்க அந்த 5 to 10 நிமிஷம் சிரிப்புக்கு பயந்து உங்க வாழ்நாள் கனவையே விட போறீங்களா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். காட்டுல சிங்கம் வேட்டையிடும் போது சில சமயம் தவறி விழும். அதை பார்த்து நரி ஊழையிடலாம். ஆனா அதுக்காக சிங்கம் வேட்டையாடுறதை நிறுத்திட்டு கோய்க்குள்ள ஒளிஞ்சுக்குமா என்ன? ஐயோ நரி சிரிச்சிருச்சே, இனிமே நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? கூச்சத்தை எப்படி தூக்கி எறிகிறது? மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதா முக்கியம். கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க, நான் முயற்சி செய்யறேன், அதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு. இன்னும் 50 to 60 வருஷத்துல நம்ம யாருமே இங்க இருக்க போறதில்ல. நம்ம விமர்சித்தவங்களும் இருக்க போறதில்ல. இறுதியில நம்ம விரும்பியபடி வாழ்ந்தோமா அப்படிங்கிற கேள்விதான் மிஞ்சும். அந்த ஒரு வினாடி மற்றவங்களுக்காக பயந்து வாழாம இருந்துட்டனே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு வரக்கூடாது. அதனால மை டியர் வீவர்ஸ், இன்னைக்கே ஒரு சபதம் எடுங்க. இனி நான் மற்றவங்களோட கண்களுக்காக வாழ போறதில்ல. என்னோட லட்சியம், என்னோட கோல், என்னோட ட்ரீம் இது மட்டும்தான் எனக்கு முக்கியம். உலகம் சிரிச்சா சிரிக்கட்டும், ஏளனம் செஞ்சா செய்யட்டும், நான் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுங்க. நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உலகம் ஒரு 4 நாளைக்கு தான் உங்களை பத்தி பேசும். 5வது நாள் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ட்ரிபிள் காலம் டெக்னிக் அப்படிங்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை அறிவியல் ரீதியா ஃபேஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸா மாத்துறதுக்கு உதவுற ஒரு மிகச்சிறந்த மனோதத்துவ டூல். ஒரு பேப்பரை 3 காலமா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் நெகட்டிவ் தாட். ஏதாவது ஒரு தோல்வி இல்ல சங்கடம் ஏற்படும் போது உங்க மனசுல தானாவே தோன்ற முதல்ல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை இங்க எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு தோல்வியாளன், என்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது, இந்த மாதிரி. செகண்ட் காலம் லாஜிக். அந்த எண்ணம் ஏன் தவறானது, அதில் இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம மனசு பெரும்பாலும் உண்மையை மிகப்படுத்தி தான் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு தோல்வியை வச்சு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தோல்வின்னு நினைக்கிறது. தேர்ட் காலம் பகுத்தறிவு சார்ந்த பதில், ரேஷனல் ரெஸ்பான்ஸ். முதல் காலத்துல எழுதின எதிர்மறை எண்ணத்திற்கு பதிலா உண்மையான ஆதாரங்கள் கூடிய ஒரு பாசிட்டிவ் அல்லது யதார்த்தமான தாட்ஸை இங்க எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு தோல்வியாளன் அல்ல, இந்த வீடியோ இல்ல இந்த வேலை சரியா அமையல, அவ்வளவுதான். கடந்த காலத்துல நான் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறேன், இந்த தவறை சரி செஞ்சா அடுத்த முறை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் தாட், செகண்ட் ஒன் லாஜிக், தேர்ட் ஒன் பகுத்தறிவு பதில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு இனிமே நல்ல காலமே வராது, அதுக்கு லாஜிக் எதிர்காலத்தை எதிர்மறையா கணிக்கிறது. பகுத்தறிவு பதில், வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் சகஜம், முயற்சி செஞ்சா நிலைமை கண்டிப்பா மாறும். பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மீண்டும் மீண்டும் இதை செய்யும் போது உங்க மூளை எதிர்மறை எண்ணங்களை உடனே பிடிச்சு அதற்கு தேவையான நேர்மறை தீர்வுகளை யோசிக்க
யோசிக்க பழகிடும். தேவையற்ற பயம், கவலை மற்றும் குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க விடுபடலாம். தேர்ட் ஒன், தெளிவா முடிவெடுக்கலாம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அறிவின் அடிப்படையில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவும். இதை தொடர்ந்து 1 வீக் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டைரியில எழுதி பாருங்க. உங்க மனநிலையில மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. தலைவலி தரக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை இந்த மாதிரி எழுதி பாருங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஃபோர்த் ஒன், கேள்வி கேட்க தயங்குறது. சமூகத்துல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் மாதிரி தலை நிமிர்ந்து நடக்கணும். எதை கேட்டாலும் சட்டன்னு பதில் சொல்லணும். முக்கியமா அவன் யாரிடமோ எந்த விளக்கமும் கேட்கக்கூடாது. யாராவது ஒரு விஷயத்த சொல்லும்போது புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவன் பலவீனமானவன், அவனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம முத்திர குத்துறோம். நம்ம ஏன் கேள்வி கேட்க தயங்குறோம்? ஏன் நம்மளுக்கு இது புரியல அப்படின்னு சொல்ல முடியறது இல்ல? ஃபர்ஸ்ட் ஒன், அவமானம். இது கூட தெரியாதா அப்படின்னு மத்தவங்க நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம். செகண்ட் ஒன், போலி பிம்பம். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சவர் மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிற முகமூடி கழண்டுமோ அப்படிங்கிற நடுக்கம். இதோட விளைவு என்ன தெரியுமா? புரியாத ஒரு விஷயத்துக்கு சரின்னு தலையாட்டிட்டு அந்த வேலையை தவறா செஞ்சு இறுதியில உங்க உண்மையான மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இங்கதான் உண்மையிலே தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல குறையுது. ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க விளக்கம் கேட்கறீங்க அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நீங்க அந்த கான்வர்சேஷன்ல முழுமையா ஈடுபட்டிருக்கீங்க. செகண்ட் ஒன், உங்களுக்கு பிழையற்ற முடிவை எடுக்க வேணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்கு. செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றது இல்ல. எனக்கு இது தெரியவில்லை ஆனா இதை கத்துக்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதா உண்மையான தன்னம்பிக்கை. இந்த கேள்வி கேட்கிற விஷயங்களோட இப்ப நான் சொல்ல போற 3 மைக்ரோ பாயிண்ட்ஸையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சீக்கிரம் முன்னேறுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குரல் வளம். குரல் வளங்கிறது நம்பிக்கையோட எதிரொலி. குரல் வளம்ங்கிறது உங்களோட ஆளுமையோட அடையாளம். நீங்க மெல்லிய குரல்ல பேசும்போது உங்க கருத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி பிம்பத்தை உருவாக்கும். உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா மத்தவங்க நம்ப மாட்டாங்க. குரல் வளம் அப்படிங்கிறது சத்தமா பேசுறதோ கத்துறதோ அப்படி இல்லை. அது உங்களோட அடிவயத்துல இருந்து வர தெளிவான ஒலி. நீங்க சத்தமா தெளிவா பேசும்போது நீங்க சொல்ற விஷயத்துல உறுதியா இருக்கீங்க, எதற்கும் தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற நேர்மறையான தாட்ஸ் மத்தவங்களுக்கு ஏற்படும். செகண்ட் ஒன், பாஸ் இருக்கிற மாதிரி இடைவெளி விட்டு பேசுங்க. பயம் நம்மளை தோத்தும் போது நம்ம சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைப்போம். அதனால வேர்ட்ஸை சீக்கிரமா கொட்டுவோம். ஆனா உண்மையான அதிகாரங்கிறது நிதானத்துல இருந்து வருது. என்ன சொல்றது, இது மாதிரியான தேவையற்ற சொற்கள் உங்களோட பயத்தை வெளிப்படையா காட்டிடும். அதுக்கு பதிலா அமைதியா இருங்க. ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு 2 வினாடி அமைதியா இருங்க. அந்த அமைதி கேட்பவங்களை அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஆவலோட கவனிக்க வைக்கும். இடைவெளி விட்டு பேசுவது நீங்க பதற்றத்துல இல்ல, உங்களோட பேச்சின் மீது உங்களுக்கு முழு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கறத நிரூபிக்கும். இது ஒரு தலைவனுக்கான அடையாளம். தேர்ட் மைக்ரோ பாயிண்ட், சூப்பர் ஹீரோ ஸ்டான்ஸ். உடல் மொழி தான் இங்க எல்லாமே. கூன் விழுந்து உட்கார்றது இல்லைன்னா கை கட்டி கொண்டு நிக்கிறது ஒரு தற்காப்பு உணர்வை குறிக்கும். அதனால முதுக நிமித்தி தோள்களை விரிச்சு நிக்கிறது நான் எதற்கும் அஞ்சாதவன் அப்படிங்கறத காட்டும். பேசும் நபரை கண்களை பார்த்து பேசுறது நீங்க எதையுமே மறைக்கல அப்படிங்கறதையும் நீங்க ஒரு நேர்மையானவர் அப்படிங்கறதையும் காட்டும். கேள்வி கேட்கும் போது இந்த 3 மைக்ரோ பாயிண்ட்ஸையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நபர் அப்படிங்கறத உணருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குரல் மூலியமா உங்களோட தெளிவு, உறுதி இது எல்லாமே தெரியும். இடைவெளி விட்டு பேசும்போது உங்களோட ஆளுமை, நிதானம், அதிகாரம் தெரியும். உங்க உடல் மொழி மூலமா நீங்க ஒரு தைரியமான ஆள், வெற்றி நாயகன் அப்படிங்கிறது தெரியும். இந்த 3 பாயிண்ட்டுமே ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் இயங்குறது. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் வரும் வர செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கிற ஒரு மனிதனை போல நடிச்சு பாருங்க. சில நாட்கள்ல அந்த நடிப்பு உங்களோட இயல்பா மாறிடும். எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் ஒரு மீட்டிங்ல அமர்ந்திருக்கும் போது தனக்கு தெரியாத ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி ஆயிரக்கணக்கான கேள்வியில கேட்டு துளைத்தெடுப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நான் ஒரு CEO, நான் எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க தெளிவை தேடினாங்க. தெளிவு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பயம் இல்லாத இடத்துல தன்னம்பிக்கை தானாகவே பிறக்கும். அடுத்த முறை நீங்க விளக்கம் கேட்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மதிக்க தொடங்குவாங்க. இவன் சரியா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு உங்க மீது வரும். ஃபிஃப்த் ஒன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதுதான் எனக்கு பிடிச்ச பாயிண்ட். செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனால வரதில்ல, அது அனுபவத்தால வருது. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு 1000 புத்தகம் படிச்சிருக்கலாம். ஆனா தண்ணியில இறங்கி கை கால்கள் அசைக்கும் போதுதான் உங்களுக்கு நீச்சல் வரும். அது மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி பேசுறது எளிது, ஆனா பயத்தை மீறி செயல்படும் போதுதான் உண்மையான தன்னம்பிக்கை பிறக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மசில் மாதிரி. அதை தொடர்ந்து யூஸ் பண்ணா மட்டும்தான் அது வளரும். நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும், இல்லைன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு
ஆசைப்படுவோம். ஒருவேளை தோத்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சின்ன பயம் நம்ம கால்களை அப்படியே கட்டி போட்டுடும். உண்மையை சொல்ல போனா தோல்வி நம்மள அழிக்காது, ஆனா தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயம் தான் நம்ம கிட்ட இருக்கிற திறமைய வளரவே விடாம அழிச்சிடும். உண்மையை சொல்ல போனா இந்த உலகில் 90% திறமைகள் வெளியே வராமலே அழிஞ்சு போகிறதுக்கான காரணம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ல இருக்கிற 2 விஷயங்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற நபர்கள் தவறுகள் செய்வதில்லை. செகண்ட் ஒன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது சில பேர்த்திட்ட தான் இருக்கும், சில பேர்த்திட்ட இருக்காது அப்படிங்கிறது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற நபர்கள் தவறு செய்யாதவர்கள் அல்ல, அவங்களோட தவறுகளை அவமானமா பார்க்காம இது ஒரு லேர்னிங் ப்ராசஸா பார்க்கறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற நபர்கள் ஒரு தவறு செய்யும் போது நான் ஒரு தோல்வியாளன் அப்படின்னு நினைக்காம இந்த வழிமுறை சரியா வராது அப்படிங்கிற பாடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சில பேர்த்திட்ட தான் இருக்கும், சில பேர்த்திட்ட இருக்காது அப்படிங்கிற கட்டுக்கதை. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வரம் இல்ல, அது உடற்பயிற்சி செஞ்சு வளர்க்கப்படுற தசை மாதிரி. யார் எக்ஸசைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது சாத்தியம். நீங்க முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சா? இல்ல. ஃபர்ஸ்ட் பயம், நடுக்கம். ரெண்டாவது விழுந்து வாரினாலும் மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணீங்க. கடைசியில இன்னைக்கு நீங்க கையை விட்டு கூட ஓட்டுறீங்க. நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட பிறக்கல, அந்த செயலை திரும்ப திரும்ப செய்யறது மூலியமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நீங்களே உருவாக்கிட்டீங்க. சரி, நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட ரொம்ப சுருக்கமா கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் டவுட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட முதல் எதிரி சுய சந்தேகம். என்னால முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போதுதான் பயம் பிறக்குது. அந்த சந்தேகத்தை சவாலா மாற்றும் போது அது உங்களை இன்னும் அதிகமா தயார் செய்யுது. உங்களோட பலவீனத்தை நீங்க உணர்வதே அதை சரி செய்யறதுக்கான முதல் ஸ்டெப். செகண்ட் ஒன், கூச்சம். மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சங்கிலியை உடைக்கிறது மூலியமா நீங்க கூச்சத்துல இருந்து விடுதலை பெறலாம். உலகம் உங்களை கவனிக்கிறது இல்ல அப்படிங்கிற உண்மையை நீங்க உணரும் போது நீங்க சுதந்திரமா செயல்பட தொடங்குவீங்க. தேர்ட் ஒன், ட்ரிபிள் காலம் டெக்னிக். ஒரு பேப்பரை 3 காலமா பிரிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பயம் இல்ல எதிர்மறை எண்ணத்தை எழுதுறீங்க, அந்த எண்ணத்தில் இருக்கிற பொய்யை எழுதுறீங்க. தேர்ட் ஒன், அதற்கு பதில் சொல்ற உண்மையான நேர்மையான எண்ணம். இந்த நுட்பத்தை பயன்படுத்தும் போது உங்களோட பயம் வெறும் கற்பனை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கப்படும். ஃபோர்த் ஒன், கேள்வி கேட்கறது. உண்மை என்னன்னா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கொள்ள விளக்கம் கேட்பது பலவீனம் அல்ல, அது உங்களோட முதிர்ச்சியின் அடையாளம். ஒருவர் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க விளக்கம் கேட்கறீங்க அப்படின்னா ஒன்னு, நீங்க அந்த கான்வர்சேஷன்ல முழுமையா ஈடுபட்டிருக்கீங்க. செகண்ட் ஒன், பிழையற்ற முடிவை எடுக்க வேணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்குது. ஃபிஃப்த் ஒன், தோல்வி பயம். தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு பகுதி. தோத்து விடுவோம் அப்படிங்கிற பயத்தை விட முயற்சி செய்யாம இருந்து விடுவோமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு அதிகமா இருக்க வேணும். தோல்வி பயத்தை வெல்லும் போது நீங்க எதற்கும் அஞ்சாத ஒரு போராட்ட மாறுறீங்க. செல்ஃப் டவுட் உங்களை சிந்திக்க வைக்கும், கூச்சத்தை உடைக்கிறது உங்களை செயல்பட வைக்கும், ட்ரிபிள் காலம் டெக்னிக் உங்களோட எண்ணங்களை சீரமைக்கும், கேள்வி கேட்கறது உங்களுக்கு தெளிவை தரும், தோல்வி பயத்தை வெல்றது உங்களை ஸ்டெடியா வச்சிருக்க உதவும். இந்த 5 பாயிண்ட்டும் ஒரு மனுஷனை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற நபரா மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்க வாழ்க்கையில நீங்க யாரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல கான்ஃபிடென்ட்னு டைப் பண்ணி அனுப்புங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்யும் போது நீங்களும் பாசிட்டிவிட்டி இருக்கிற நபரா மாறுறீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.